அன்புமணி இருக்கார்ல, அன்புமணி அவங்க அக்கா மகன்கிட்ட ஆளை விட்டு பேரம் பேசுகிற கேவலமான செயலை செஞ்சுருக்கார். இது அக்கா மகன். எல்லா கட்சியும் என்ன பண்ணும் வழக்கமாக? கட்சிக்காரங்க அரசியலில் பேரம் பேசப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்தரப்பு வலுவாக இருக்கும். அந்த தரப்பில் அந்த நபர் தன்னோடு இருந்தால் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. சரி, உனக்கு என்னப்பா வேணும், நான் உனக்கு இதை பண்ணித்தரேன், நீ எனக்கு ஆதரவு தா, நான் உனக்கு இத்தனை சீட்டு தரேன், நான் உனக்கு இத்தனை நோட்டு தரேன். வழக்கமாக அன்புமணி அப்பன்ற அரசியல் தான். இப்படி பேரம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அரசியல் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், பண்ணக்கூடிய இது எல்லாமே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நடக்கும், ஒரு அமைப்பிலேருந்து இன்னொரு அமைப்புக்கு நடக்கும், ஒரு தலைவர்கிட்ட இருந்து இன்னொரு தலைவருக்கோ இல்லை ஏதோ ஒரு தனிநபருக்கோ நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வாக்கு வச்சுருக்காரு அப்படின்னா, இல்லை தனிப்பட்ட லைஃப்பில் பேரங்களும் கூட இப்படி தான் நிகழும். ஆனால் தான் சொந்த கூட பிறந்த அக்காவோட மகன், வெறும் அக்கா மட்டும் கிடையாது, அவங்க அன்புமணியோட சம்மந்தி, தன்னோட மகளை அக்கா பையனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்காரு. அக்கா பையனுக்கு தன் மகளை கொடுத்துருக்காருல, அந்த தன்னோட மருமகனோட தம்பி முகுந்தன், அந்த முகுந்தனுக்கு பதவி கொடுக்கறது தான் நாங்கள் பெரிய ஆள் தெரியும்ல, வாரிசுக்கெல்லாம் எதிரான ஆட்கள் தெரியும்ல, நாங்கள் வாரிசு அரசியல் ஒருபோதும் அனுமதி, ஏதோ நான் தப்பி தவறி ஐயாவோட ஆசையால் வந்துட்டேன், நான் அரசியலில் பெரிய அறிஞர், நான் என்ன மாதிரி அரசியல் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, டாக்டரு, பெரிய புரட்சியாளர் நான், அதனால் நான் வந்துட்டேன், வேறு யாரையும் நாங்கள் அரசியலில் வாரிசாக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அன்புமணி யார் முகுந்தனுக்கு மாநில இளைஞரணி பதவி கொடுத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மைக்கை தூக்கி போட்டு, நான் வெளியே ஆஃபீஸெல்லாம் வர முடியாது, பனையூர்லேயே வீட்டுக்கு கீழே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், அங்கே வாங்கடா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போன அன்புமணி தன்னோட சொந்த அப்பாவை பலவீனப்படுத்த 1000 விமர்சனம் இருக்கட்டும்ங்க ராமதாஸ் மேலே, 1000 விமர்சனம் இருக்குது. நாம் தொடர்ச்சியாக வச்சுருக்கோம். நாம் தொடர் விமர்சனம் வச்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு தேவையான கட்சின்னு பேசியிருக்கோம். அந்த கட்சி தொண்டர்களோட கட்டுப்பாட்டில், வெறும் குடும்ப அரசியலாக இல்லாமல் தொண்டர்களின் கட்டுப்பாட்டில் மக்களுக்கான கட்சியாக செயல்படணும், அந்த கட்சிக்கான தேவை மிக இன்றியமையாததுன்னு பேசியிருக்கோம். அப்படி 1000 விமர்சனம் திரு ராமதாஸ் அவர்கள் மேலே இருந்தாலும் கூட ஒரு 87 வயதான ஒரு முதிர்ந்த மனிதர் போகிற இடங்கள்லாம் பேசுகிற இடங்கள்லாம் உடஞ்சி அழுறதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. விமர்சனங்கள் இருக்குது இருந்தாலும், ஏன்னா கண்ணீர் சக மனிதனோட கண்ணீர் தாழ முடியாமல் தான் அந்த கண்ணீருக்கு பதில் கேட்கணும், கண்ணீருக்கு கேள்வி கேட்கணும், இந்த சமூக கொடுமை நடக்கக்கூடாதுன்னு தான் நாம் இந்த இடத்துக்கு வரோம். அப்போ கண்ணீரை நம்மளால் பொருட்படுத்தாமல் போக முடியாது. உண்மையாக ஒரு மனுஷன் உணர்ந்து அழுகும்போது, கிளிசரின் இல்லாமல் அழும்போது, அன்புமணி குடும்பம் மாதிரி இல்லை பாஜக கும்பல் மாதிரி, அப்போது ஒரு மனுஷன் 87 வயசில் கையறு நிலையில் நிராயுதபாணியாக நின்றுக்கிட்டு அழும்போது பார்க்க சங்கடமாக இருக்குது, நம்மளால் தாங்கிக்க முடியல. யதார்த்தமாக சொன்னான் பார்க்கும்போது. அப்படியான ஒரு சூழலில் தன் தந்தையை வச்சுட்டு அவங்க மகள் சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க, எங்களுக்கே தெரியல அது அப்படின்னு. எங்கள் அப்பாவை தனியாக ரூமுக்குள்ளே தள்ளி பூட்டி வெளியில் வரவிடாமல் பண்ணி தனிமைப்படுத்தி இவங்க தலைமை ஏற்கணும், தலைவராக மாறணும்னு 10 வருடமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காந்திமதி சொல்கிறாங்க. இப்போது திரு ராமதாஸ் அவர்களை கூட துணையாக நிற்கிறது திருமதி காந்திமதி, அவங்க மகள், பெரிய மகளும் அவங்களோட காந்திமதியோட சின்ன மகனும், அதாவது முகுந்தன் 2வது மகனும் 3வது மகனும், அவங்களும் கூட துணை நிற்கிறாங்க. ஜிகே மணி இருக்கார், இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. மினிமலிஸ்டிக்கான நம்பரில் தான் அவர் கூட இருக்காங்க, துணையாக நிற்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ராமதாஸ் கூட போனால் பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பதவிகள்லாம் ஒன்றும் கிடைக்காது. இருந்தாலும் ஒரு நன்றி உணர்ச்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ மொத்தமாக ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறதோ, ஒரு வழக்கு தொடுக்கிறதோ, அவரோட குரலை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதோ யார் காரணமாக இருக்காங்கன்னா இந்த ஒரு 2-3 பேர் காரணமாக இருக்காங்க. மொத்தமாக அவங்கக்கிட்டேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் ஓய்வில் இருக்காருன்னு சொல்லியே நம்ம வெளியே அரசியல் பண்ணிக்கலாம், அவரை பேச விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போட்ட அன்புமணி இவர் பிரச்சாரத்தில் போய் கணேஷ்குமார் கோட்டீஸ்வரர் அப்படின்னு செஞ்சி வேட்பாளரை பற்றி பேசினார்ல, செஞ்சியோட அன்புமணி தரப்பு வேட்பாளரை பற்றி பேசினார்ல, அவர் நல்ல மனுஷன், கோட்டீஸ்வரர், பணம் கொளிக்குது அவர்கிட்ட, அதனால் அவர் நொட்டிடுவார் அப்படின்னு பேசினார்ல, அந்த கணேஷ்குமாரை வச்சு தான் அக்கா மகனான முகுந்தன் கிட்ட ஃபோன் பண்ணி பேரம் பேசியிருக்காங்க. என்ன, நீ எங்கள் பக்கம் வந்துரு தம்பி, நீ எங்கள் பக்கம் வந்துரு, உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உன்னை எம்எல்ஏ வாய்க்கிறேன், பூரா செலவும் நான் பார்த்துக்கிறேன். கணேஷ்குமார் அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், அதாவது எம்எல்ஏ சீட்டும் அதுக்கான இந்த தேர்தலில் எனக்கு எம்எல்ஏ சீட்டும் எனக்கான எம்எல்ஏ ஆக்கிறது என் பொறுப்பு, செலவு ஃபுல்லாக என்னோடது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுக்கு என்னோட பதில் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணாம்,
அன்புமணி தரப்புக்கு உங்களை இருக்கிறாங்களா? அது எப்போதுலேருந்து கூப்பிட்டது எனக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ஆமாம் பண்ணாங்க. பண்ணி எனக்கு எப்பயோ அதுதான் நான் சொல்கிறேன்ல, பண்ணது இதுன்றது நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் என்றைக்குமே இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இது அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எதுக்கு அன்புமணி கோட்டீஸ்வரர் கணேஷ்குமார் ரொம்ப நல்ல மனசுக்காரன்னு சொன்னான்னு புரியுதா உங்களுக்கு? தன்னோட அக்கா மகனான முகுந்தனுக்கு பேரம் பேசி தேர்தலில் நிற்க வச்சு மொத்த செலவையும் பண்ணி எம்எல்ஏவை ஆக்கிடுறேன்னு கணேஷ்குமார் ஒப்புதல் கொடுத்ததுனால கணேஷ்குமார் கோட்டீஸ்வரர் நல்லவர் ஆயிட்டார். அன்புமணி பாவம் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. கேவலம் பாஜக காலில் போய் விழுந்து கேவலம் நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருந்தவங்க 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று மாற்றம் முன்னேற்றம்னு பேசி முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை நிறுத்தி தமிழ்நாடு முழுக்க வேட்பாளரை போட்டு நின்னப்ப பாஜக தனியாக நிற்குது. அத்தனை இடங்கள்லையும் நோட்டாவுக்கு அடுத்த இடத்துலையும் அதுக்கு அடுத்த இடத்துல இருந்த கட்சி பாஜக. தொகுதிக்கு 2000 ஓட்டு கூட வாங்க யோக்கியது இல்லாத பசங்க பாஜக காரணங்க. அந்த கட்சிக்கு பயந்து போய் ராமதாஸ் அவர்கள் காலையும் விழுந்து காந்திமதி அவர்கள் காலையும் விழுந்து ஐயோ பாஜக எங்களை ஏதாவது பண்ணிடும்னு கேவலமாக அழுது புலம்பி காலை பிடிச்சி தொங்கி கேடுகட்ட பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு தான் அக்கா மகன் கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நபர். ஆளை வச்சு நீ என் பக்கம் வந்துரு, உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றேன், செலவை பார்த்துட்றேன், உன்னை எம்எல்ஏ வாக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு கூடுதலாக ஒன்று முதல்ல கட்சிக்குள்ள பொறுப்பெல்லாம் கொடுக்க ஒத்துக்கல அவர். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சூழல் பார்ப்போம், பொறுப்பு ஏதாவது கொடுப்போம்னு சொன்னாருன்னு கணேஷ்குமார் ஆடியோவில் சொல்கிறார். சொல்லுங்க பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். வீட்டுக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. பார்த்தேன், பார்த்து பேசினேன். என் கமிட்மெண்ட்ல நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னாரு. எம்எல்ஏ ஆக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்குறேன். அதுல நான் கரெக்டா இருக்கேன். கட்சி பொறுப்பு நான் சொன்னேன் அந்த மாதிரி. அதை நான் யோசிச்சு சொல்றேன். இப்ப வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் சொன்னேன், அப்புறம் நான் யோசிச்சு சொல்றேன் அது அப்படின்னாரு. எந்த தொகுதின்னு கொஞ்சம் சொன்னேன். இப்ப என்ன போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க, மூல கூட்டணி ஃபிக்ஸ் ஆகல, மூல கூட்டணி என்னன்றது ஃபிக்ஸ் ஆகட்டும். மூலம் எந்த தொகுதி கொடுக்கலாம் எந்த தொகுதி கொடுக்கலான்றதுலாம் அப்புறம் தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நான் என் கமிட்மெண்ட்ல அவங்க நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக வேண்டியதுன்னு சொன்னேன். ஆனால் நான் வாரிசு அரசியல் எதிர்க்கிறேன், முகுந்தனுக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு தான் மைக்க தூக்கி போட்டு பனையூரில் ஆஃபீஸ் திறந்தாரு அன்புமணி. இப்போ அதே தன்னோட சொந்த பெத்த தகப்பனை தனிமைப்படுத்துறதுக்காக அக்கா மகனுக்கு பதவியும் கொடுக்குறேன், கட்சியில் பொறுப்பும் கொடுக்குறேன், எம்எல்ஏ பதவியும் ஜெயிக்க வச்சிடறேன் செலவு பண்ணி அப்படின்னு கேவலமாக பேரம் பேசியிருக்காரு அன்புமணி. இப்பேற்பட்ட மிக கேவலமான அரசியலுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு நபர், கொள்கைனா அந்த வாடையே எனக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், எதுக்காக யாருக்காக அரசியல் பண்ணணும்னு சுத்தமாக தெரியாத ஒரு நபர், தன்னை காப்பாற்றிக்க மட்டும் தான் செல்வாக்காக இருக்க மட்டும் பாஜக காலை பிடிச்சி தொங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அந்த நபரையும் அந்த நபர் சார்ந்த கட்சியையும் அவரோட மனைவியையும் எது முகுந்தன் வாரிசு அரசியல் வேணான்னு சொல்லிட்டு தான் மனைவியை கொண்டாந்து தர்மபுரியில் நிற்க வச்ச மகா யோகியனை ஆதரிக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. குறிப்பாக தர்மபுரி வாழ் மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. மொத்த குடும்பமும் அங்கே தர்மபுரியில் டென்ட் அடித்து உங்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கான். யார் முட்டாள் அப்படின்னு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. கேவலமாக இல்லை? அக்கா பையன்கிட்ட போய் பேரம் பேசியிருக்கீங்க. ஆடியோ அவர் வெளியிட்டாப்புல முகுந்தன். இன்னும் நிறைய கேவலங்கள் நடந்திருக்கு. அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க பாஜக காலடியில் அவர் எப்படி விழுந்திருக்காருன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து CN ராமமூர்த்தி வெளியே சொல்லிட்டாரு சுசீலா விஷயத்த, அதனால் எங்கள் ஐயா குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அன்புமணி தரப்பு அவ்வளவு கேவலம். அவர் அந்த CN ராமமூர்த்தி அவர்கள் அந்த அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தான் வெளிப்படுத்தினார். அன்புமணி தரப்பு ராமதாஸ் அவர்களை அவ்வளவு கொச்சையாக, அன்புமணி தரப்போட லீகல் ஐட்டிவிங்காக இருக்கிற நபர்களே அவ்வளவு கொச்சையாக எழுதுகிறான், அவ்வளவு மோசமாக இழிவாக எழுதுகிறான். அந்த புகைப்படங்கள் எல்லாம் ரகசிய புகைப்படங்கள்லாம் வெளியிடுறான். அவங்கள கூப்பிட்டு பதவி உயர்வும் அங்கீகாரமும் கொடுக்குற நபராக அன்புமணி இருக்கார். அதை சொல்லி இந்த குடும்பம் வருத்தப்படுது. இவ்வளவு மோசமான நபர்கள் உங்களை தேடி வீடு தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. தங்களோட குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமும் தன் தந்தையோட இந்த நிலைமைக்கு காரணமும் முழுக்க அன்புமணி மட்டுமே அப்படிங்கிறத அவங்களோட அக்கா ராமதாஸோட மகளான காந்திமதியே சொல்லியிருக்காங்க. அன்புமணியை தாண்டி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கேவலமான தன் மகள்களை இறக்கி ட்ராமா பண்ணுறது,
தன் அக்கா மகன்கிட்ட பேரம் பேசுறது, பாஜக காலடியில் விழுந்து கிடக்கிறது, வாய் கூசாமல் பொய் பேசுறது, வாரிசு அரசியல் சொல்லிட்டு மனைவிக்கு சீட்டு கொடுக்கறது, இப்படின்னு அத்தனை கேவலத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு கட்சி நம்மளை முட்டாளாக நினச்சிக்கிட்டு களத்துக்கு வருது. அந்த கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டிய தருணம், அதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. இப்போ விட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு அவங்களோட கொட்டத்தை அடக்கவே முடியாது. கூடவே சேர்ந்து அன்புமணி தலையில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற, சௌமியா தலையில் ஏறி உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிற பாஜக காரனை கட்டுப்படுத்த முடியாது. எச்சரிக்கையாக இருங்க. மிக மோசமான சக்திகள் வந்து உங்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு வருது. அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய தருணம். உங்கள் முடிவு உங்கள் கையில் இருக்குது. நம்ம முட்டாள்னு ஒத்துக்க போகிறோமா, இல்லை யார் முட்டாள்னு காட்ட போகிறோமா அப்படிங்கிறது தருமபுரி மக்கள்கிட்ட இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க.